நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் டிசம்பர் 8ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட போட்டித் தேர்வுகளில் சமீப காலங்களில் நடப்பு செய்திகளை எப்படிலாம் சப்ஜெக்டுடன் தொடர்புபடுத்தி கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் சரி, ஸ்ட்ராட்டஜிக்காக கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி எப்படி கேட்குறாங்களோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு டெய்லி நடப்பு செய்திகளை உங்களுக்காக சூப்பராக தொகுத்து வழங்க போகிறோம். அதனால் தொடர்ந்து மாணவ நண்பர்களை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. பின்னாடி நம்ம அடுத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எழுதுறதுக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்குது. அதனால் அதை வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள். அதே மாதிரி நம்முடைய வீடியோவில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனஸ் கேள்விகள், சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், நிறையா இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச நடப்பு செய்திகள் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி பேசி போயிட்டே இருப்போம். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஆரம்பிக்கலாமா? பாருங்கள், இன்றைய தினத்திற்கான முதல் பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாருங்கள், முக்கிய உள்ளடக்கங்கள். சரியா? நம்ம என்னென்ன உள்ளடக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு சொல்லி பாருங்கம்மா. இன்றைக்கி நடப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு சார் கமைப்பு பாருங்கம்மா. சரியா? சார் கமைப்பு அது தொடர்பாக பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அது தொடர்பாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடர்பாக பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து மதுரையில் தமிழக மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் எதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உத்கம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏழாவதாக தமிழ்நாடு அரசின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு ஆண்டு எந்த வருஷம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம். அதனால் ஒவ்வொரு பகுதியிலும் ரொம்ப முக்கியமானது, விட்டுறாமல் தொடர்ந்து பாருங்கள். சரியா? பாருங்கள், ஆரம்பிப்பதற்கு முன்பாக டிசம்பர் 8ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்கள். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, அந்த டிசம்பர் 8 முக்கிய தினங்களில் ஃபஸ்ட்டு சார்க் அமைப்பு உருவாக்க தினம். சரியா? சார்க் அப்படின்னா சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லுவாங்க. சரியா? தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு. சரியா? தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு என்று அழைக்கப்படும் சார்க் அமைப்பானது உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம், அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு அன்று இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. சரிங்களாம்மா? இந்தியா தான் அதில் முக்கியமான ஒரு மெயினான ஒரு நாடு. இந்தியா உள்பட 8 நாடுகளை கொண்டது இந்த சார்க் அமைப்பு. கவனம் பாருங்க. சரியாம்மா? ஓகே. அடுத்ததாக இந்த சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேபாளத்தின் தலைநகரம் காத்மாண்டுவில் அமைந்துள்ளது. இதில் கடைசியாக 8வது உறுப்பினராக 2007ஆம் ஆண்டில் இணைந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். சரியாம்மா? அதுக்கப்புறம் 2016ஆம் ஆண்டில் இந்த சார்க் அமைப்பின் மாநாடு பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற இருந்தது. ஓகேவா? ஆனால் அங்கே அந்த 2016 இந்தியாவில் அந்த உரி தீவிர தாக்குதல் நடைபெற்றதுனால அந்த சார்க் மாநாட்டில் பாகிஸ்தானில் நடைபெற இருந்ததுனால இந்தியா பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த சார்க் அமைப்பின் மாநாடு நடைபெற்றதே கிடையாது. கவனம் பாருங்க. சரிங்களா? அப்போ நாங்கள் என்ன பார்த்துருக்கோம்? சார்க் அமைப்பு டிசம்பர் 8, 1985 உருவாக்கப்பட்டது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடம் நேபாளத்தின் தலைநகரமான காத்மாண்டு. மொத்த உறுப்பினர்கள் 8. சிம்பிளாக இவ்வளோ தெரிஞ்சால் போதும், பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து என்ன ஒரு முக்கியமான இந்த டிசம்பர் 8 அப்படின்னாலே மறக்கக்கூடியாத ஒரு நபர் யார் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். சரியா? பாருங்கம்மா, அதாவது 2019ஆம் ஆண்டு சரியா முப்படைகளுக்கான முதல் தலைமை அதிகாரியாக சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி முப்படைகளுக்கும் முதல் தலைமை அதிகாரியாக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிபின் ராவத் அவர்கள். சரியா? பிபின் ராவத் அவர்கள் 2019 நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக டிசம்பர் 8ஆம் தேதி 2021 அன்று சரியா வெலிங்டனில் இருந்து நீலகிரி வர்ற வழியில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துட்டாங்க. சரியா? மரணம் அடைஞ்சாங்க. அவங்க மரணம் அடைந்த நாள் தான் டிசம்பர் 8ஆம் தேதி 2021. மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து போகலாமா? இது டிசம்பர் 8க்குரிய முக்கிய தினங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்கம்மா. ஒரு சின்ன ஒரு பக்கம் நோட்ஸ் தான், ஆனால் இது அவ்வளோ சாலிடாக நிறையா போட்டித்தர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. பாருங்கள், மறக்காதிய மதுரையில் தமிழக அரசின் திட்டங்கள். சரியா? நமக்கு மதுரைனால என்ன தெரியும்? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சரியா? மதுரமல்லி எல்லாம் இருக்கலாம். அப்படி ஒரு சைடில் இருந்தாலும் போட்டி தேர்வுகளுக்குன்னு சில ஏரியா இருக்குது. கொஞ்சம் பாருங்கம்மா. சரியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். சரியா? அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள அந்த காலை உணவு திட்டம். சரியா? திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாட்களும் தமிழ்நாடு அரசின் சார்பில் காலை உணவு டிஃபன் போடுறாங்க. சரியா? உப்புமா, கிச்சடி அந்த மாதிரி சத்தான பொருட்களை
காலை உணவாக வழங்குறாங்க. இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் என்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022. சரியா? இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் மதுரை நெல்பேட்டை ஆதிமூலம் அரசு பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா? நமக்கு தெரிய வேண்டியது திட்டத்தின் பெயர் கரெக்டாக என்ன, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் செப்டம்பர் 15, அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். அதை முன்னிட்டு தான் தொடங்கியிருந்தாங்க. தொடங்கி வைக்கப்பட்ட வருஷம் 2022. சரியா? 22 தொடங்கி வைக்கப்பட்ட இடம் நெல்பேட்டை. நெல்லுன்னா நமக்கு முக்கிய உணவு. அங்கே தான் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது, மறக்காதீங்க. சரியா? ஓகே. அடுத்து மதுரையில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம். சரியா? ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள், கல்வி வளர்ச்சி தினம். அந்த தினத்தை முன்னிட்டு ஜூலை 15, 2023 ஆண்டில், அதாவது சந்திராயன் 3 அதுக்கு முன்னாடி அனுப்பியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி. எனக்கு ஜூலை 14, 2023 சந்திராயன் 3 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் ஜூலை 15ஆம் தேதியில் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்டது. சரி, தமிழ்நாடு முழுமைக்கும் முக்கிய நகரங்களில் கலைஞர் பேரில் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதில் முதல் நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட இடம் மதுரை நூற்றாண்டு நூலகம். கலைஞர் பேரில் திறக்கப்பட்ட நாள் ஜூலை 15, மறக்காதீங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம். சரியா? உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஜல்லிக்கட்டு. சரியா? அந்த ஜல்லிக்கட்டுக்கான அரங்கத்தை உருவாக்கிய அரசு தமிழ்நாடு அரசு. ஓகேவா? மறக்கக்கூடாது. அது திறக்கப்பட்ட இடம் அலங்காநல்லூர். சரி, மதுரை அலங்காநல்லூரில் கரெக்டாக எந்த இடம் பாருங்கள், கீழக்கரை. சரி, கீழக்கரையில் தான் அந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அமைக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி இதே மதுரையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இப்போ 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்கிறது, ரைசிங் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நடைபெற்றது. தற்போது மதுரையில் வெளிநாடுகளில் இருந்தும் சரி, இந்தியாவில் இருக்கிற முக்கிய நிறுவனங்கள் இருந்தும் சரி, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு அரசினால் எந்த தலைப்பில் தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற பேரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. எங்கே? மதுரை. சரியா? மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் இந்த மாநாடு தொடங்கியிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மதுரையின் தொடர்புடைய இன்னொரு முக்கியமான செய்தி, முதல் உழவர் சந்தை. சரியா? விவசாயிகளின் வேளாண் பொருட்களை அவங்களே சந்தையில் விற்பனை செய்ய வேண்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும். இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. சரி, அந்த புரோக்கர்ஸ் எல்லாமே. அதை தவிர்ப்பதற்காக தான் முதல் உழவர் சந்தை, சரிங்களா, தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் 14, 1999. சரியா? 99, மறக்காதீங்க. தொடங்கப்பட்ட இடம் மதுரை அண்ணா நகர். சரிங்களா? முதல் உழவர் சந்தை 1999, அண்ணா நகர், மதுரை. அதே மாதிரி முதல் சமத்துவபுரம். சரிங்களா? சமத்துவபுரம் பின்னாளில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த சமத்துவபுரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒன்று தான், அனைவருக்கும் ஒரே மாதிரி வீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 17, சரி, ஆகஸ்ட் 17, 1998 அன்று மதுரை மேலக்கோட்டையில் திறக்கப்பட்டது முதல் சமத்துவபுரம். சரிங்களா? இது மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியடில் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 5வது உலக தமிழ் மாநாடு. சரியா? உலக தமிழ் மாநாடுகள் நடைபெற்றுக்குள்ள நிறையா. அதில் 5வது உலக தமிழ் மாநாடு 1981ஆம் ஆண்டில் மதுரையில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் அவர்கள். ஓகேவா? அதே மாதிரி மதுரையில் 2 முக்கியமான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒன்று எதுன்னு சொல்லி பாருங்கம்மா. பாருங்க, எய்ம்ஸ் மருத்துவமனை. என்னம்மா? எய்ம்ஸ் மருத்துவமனை. சரியா? எய்ம்ஸ் அப்படின்னா என்ன விரிவாக்கம்? எய்ம்ஸ் அப்படின்னா என்ன விரிவாக்கமா? ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்பது எய்ம்ஸோட விரிவாக்கம். இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்ட இடம் எங்கே? போனஸ் கேள்வியை சொல்ல பார்க்கலாம். இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு உருவாக்கப்பட்டது? அந்த இடத்துல தான் இந்தியாவில் முதல் முறையாக அஃபிஷியலாக பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. சரியா? தடுப்பூசியின் பெயர் கோவேக்சின். நீங்கள் இடத்த மட்டும் சொல்லுங்கள். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பதில சொல்ல மறக்கலாம். ஓகேவா? அடுத்து அதே மாதிரி, சரி, நம்ம இது சொல்ல மறந்துட்டோம்ல. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்கும் ஒரு சர்வதேச அமைப்பு ஜிகா. மறந்துடக்கூடாது. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி என்பது அதனுடைய விரிவாக்கம், மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து டைட்டில் பூங்கா. சரி, டைட்டில் பார்க். ஐ எம் வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் அப்படி சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த டைட்டில் பூங்கா மதுரையில் தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு கூடுதல் செய்தி. இதில் போனஸை சொல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் டைட்டில் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டது? அதே மாதிரி இந்த டைட்டில் TIDEL அதனுடைய விரிவாக்கம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சரி, டைட்டில். ஓகேவா? அது டிட்கோ மற்றும் எல்காட் ரெண்டும் சேர்ந்தான் டைட்டில்.
சரியா? அது கரெக்டாக நீங்கள் அந்த அமைப்பு இந்த டைட்டில் பார்க் அப்படி சொல்கிறாங்க, அதில் அந்த டிட்கோ மற்றும் எல்காட் ரெண்டும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பதில் சொல்லுங்கம்மா. இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டது. அடுத்து மதுரை மேலூரில் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. சரி, சிப்காட் SIPCOT ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சொல்லுவாங்க. இந்த சிப்காட் உருவாக்கப்பட்டது 1971 இந்தியாவில் தமிழ்நாட்டில் உருவாக்குனாங்க கலைஞர் அவர்கள் பீரியடில். அதே மாதிரி முதல் சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்பட்ட இடம் 1973 ராணிப்பேட்டை. சரி, சிப்காட் 71, சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் உருவாக்கப்பட்ட ராணிப்பேட்டை 1973. அந்த லிஸ்ட்டில் மதுரை மேலூரில் இந்த சிப்காட் தொழில் பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? அதே மாதிரி மதுரை அப்படின்னால இன்னொன்று மறக்கக்கூடாத ஒரு முக்கியமானது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். சரியா? ஸ்டார்டிங்கில் 1966 ஜஸ்ட் சும்மா ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க, அரசு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு காமராஜர் அவர்களின் பெயர் சூட்டப்பட்ட வருஷம் 1978. 75 காமராஜர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. 76 காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது. 78ஆம் ஆண்டு மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் அவர்களின் பெயர் சூட்டப்படுகிறது. இதுதாம்மா மதுரையுடன் தொடர்புடைய TNPSC செய்திகள். முக்கியமானதை சொல்லியிருக்கிறேன். சரியா? கண்டிப்பாக சொல்கிறேன் சாலிடாக. இதில் இந்த கேள்வி இல்லாத எக்ஸாமே இருக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன். சரியாம்மா? தொடர்ந்து பாருங்கள். நம்ம நோட்ஸ் வீடியோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். எக்ஸாம் எழுதி ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நம்முடைய உழைப்பின் அருமை கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அரசு பணிக்கு போகலாம். அதுக்கு தான் இவ்வளோ முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்குது. சரியாம்மா? சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான அமைப்பு பாருங்கள். தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் சொல்லுவாங்க. சரியா? நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல். ஓகேவே? அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம், அந்த துறை இந்த துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட ஒப்புதலை பெற்று ஒரு தொழிற்சாலையை தொடங்குறாங்க. அந்த தொழிற்சாலையானது விதிமுறைகளை மீறி அதிக அளவு பொல்யூஷன் அல்லது மக்களின் உடல்நலத்திற்கு சரியில்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு விதிமுறைகளை மீறினாங்க அப்படின்னா யார் களத்தில் இறங்குவா? இந்த சிங்கம். எந்த சிங்கம் களத்தில் இறங்குவாங்க? தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க அந்த தொழிற்சாலைகள். அப்படியே இந்த NGT இழுத்து மூடின ஒரு முக்கியமான ஆலை ஸ்டெர்லைட் ஆலை. ஸ்டெர்லைட் ஆலை அமைந்து இருந்த இடம் தூத்துக்குடி. சரியா? காப்பர் தாமிர தயாரிப்பு ஆலை. அவங்கள அதை இழுத்து மூடினதே இந்த NGT அமைப்பு தான். சரியா? இந்த NGT அமைப்பானது உருவாக்கப்பட்ட வருஷம் பாருங்கள் 2010. 2010னா நிறையா விஷயங்கள் ஞாபகம் வரணும். இந்தியன் கரன்சி ஜூலை 15, 2010. சரி, அந்த சிம்பிள் நடைமுறைக்கு வந்தது. சச்சின் டெண்டுல்கர் ஃபஸ்ட் டைம் ஒன் டே மேட்ச்சில் டபுள் செஞ்சுரி அடித்தார். டபுள் செஞ்சுரி அடித்தது சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக. சரி, தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக. தென்னாப்பிரிக்கா டென்ஷனில் எங்கே வந்து சேர்ந்துட்டாங்க? பிரிக் அமைப்பில் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் BRIC பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா என்று அழைக்கப்பட்டு வந்த அமைப்பானது சவுத் ஆஃப்ரிக்கா சேர்த்து பிரிக்ஸாக மாற்றப்பட்டது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2010 அந்த வருஷம் தான் இந்த NGT உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த NGTயின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இந்த NGTயின் தற்போதைய தலைவராக இருப்பவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அவர்கள். சரிங்களா? இதோட தென்னிந்திய அளவிலான தேசிய பசுமை தீர்ப்பாயம் மாநாடு நடைபெற்றது. அதனால் அதை பற்றி ஒரு நோட்ஸ். ஓகேவா? சரி, NGT அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காடுகள் மற்றும் இயற்கை வளங்கள் தொடர்பான வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு சிறப்பு நீதித்துறை அமைப்பு தான் இந்த NGT. சரிங்களா? இதனுடைய தலைமையிடம் டெல்லியில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே மாதிரி இதனோட கிளைகள், இதோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நம்முடைய சென்னை. சரி, தென் மண்டலத்திற்கான மையமாக செயல்படுவது சென்னை. அதே மாதிரி போபால், புனே, கொல்கத்தா இந்த 4 முக்கிய நகரங்களில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் கிளைகள் செயல்பட்டுள்ளது. இது குரூப் 1 தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. கவனமாக இருங்க. சரியா? இப்போ NGT 2010 ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. தற்போதைய தலைவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. இதோட பிரான்ச்சஸ் எங்கே இருக்குது? சென்னை, போபால், புனே, கொல்கத்தா. மறக்காதீங்க. முக்கியமான ஒரு அமைப்பு. சரியா? திட்டங்கள், அமைப்புகள், மாநாடுகள் எதையும் விட்டுற மாட்டோம். கவனமாக இருங்க. அடுத்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம். சரியா? பாருங்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரியா? 48. அதாவது ஒருத்தங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. விபத்து ஏற்படுது அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்த முதல் 48 மணி நேரம்ங்கிறது ஒரு இந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. சரி, பொன்னான நேரம் சொல்லுவாங்கள்ல. அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்க உடலுக்கு அதாவது உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த உயிரை காக்க வேண்டும். மற்றபடி கை கால் வேறு எதாவது அடிபட்டோன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உயிரை காக்க வேண்டும். அதுக்கு அந்த 48 மணி நேரம் பொன்னான நேரம். அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த உயிரை காப்பதற்கு தேவையான அடிப்படை அந்த காசு. சரியா? ஒரு 2 லட்ச ரூபா அந்த பணம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதன் பெயர் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? ஓகே, இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் டிசம்பர் 18 நாள், டிசம்பர் 18, 2021. சரி, டிசம்பர் 18 நேஷனல் மைனாரிட்டிஸ் டே அன்றைய தினத்தில் தான் அந்த ஸ்கீம் தொடங்கியிருக்கிறாங்க. கரெக்டாக COVID-19 அந்த டைமில். சரி, 2021.
அதுக்கப்புறம் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எதுன்னு சொல்லி பாருங்கள், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு. சரியா? மேல்மருவத்தூரில் இருக்கிற ஆதி பராசக்தி ஓகேவா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. திட்டத்தை தொடங்கி வைத்தவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஓகேவா? சரி, என்னன்னு சொல்லி பாருங்கள், சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழக அரசே மேற்கொள்ளும். சரியா? இந்த திட்டத்தின் மூலம் ஒரு அப்டேட் பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட 201 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 408 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 609 மருத்துவமனைகள் உரிய தகுதியின் அடிப்படையில் இணைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோமா, யாருக்காச்சும் மற்றவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்கள எத்தனை மருத்துவமனைகளில் தமிழ்நாடு அரசுடன் ஒப்பந்தம் மேற்கொண்ட ஒரு 609 மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைகளை பெற முடியும். சரிங்களா? அதில் ஜிஹெச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 201 இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 408 இருக்குது. சரிங்களா? இந்த திட்டத்தின் மூலம் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள், யாருக்கு நன்மை அப்படிங்கிறது பாருங்கம்மா. சரியா? இந்த திட்டத்தின் மூலம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு, சரியா, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை உடையவர்கள், அந்த அட்டை காப்பீடு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களா இருக்கலாம், தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலத்தவர் வெளிநாட்டவர் என அனைவருக்கும் வருமான வரம்பு எதுவும் இன்றி கணக்கில் கொள்ளாமல் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் ஏற்படும் சாலை விபத்துகளில் காயமடைந்தவருக்கு முதல் 48 மணி நேரம் வரை கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். சரிங்களா? அதாவது உங்களுக்கு முதலமைச்சர் எந்த ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரன் சாதாரண ஏழை மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? தமிழ்நாடு வெளி மாநிலம் எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரி யாராக இருந்தாலும் சரி, சரிங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இலவச சிகிச்சைக்கான வரம்பு 2 லட்சம் மறக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த திட்டத்தின் மூலமாக சரியா கொஞ்சம் லெட்டர் சைஸ் கொஞ்சம் சின்னதாகிடுச்சுமா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன். சரியா? ஓகேவா? 81 மருத்துவ சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகிறது. சரிங்களா? 81 வகையான மருத்துவ சிகிச்சை முறைகளும் நபர் ஒருவருக்கு ரூபாய் 2 லட்சம் வரை செலவினத்தில் சிகிச்சை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது எப்போன்னு சொன்னோம், டிசம்பர் 18, 2021. அந்த டேட்டுக்கு அப்புறமா அந்த 48 மணி நேரத்திற்கு 1 லட்சம் வரையில் இலவச சிகிச்சை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. அதுக்கப்புறமா 2024, 25 எப்போ 2024, 25 அந்த பட்ஜெட்டில் தான் என்ன அறிவிக்கிறாங்க, 1 லட்சம் என்பது 2 லட்சமாக உயர்த்தப்படுகிறதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, தொடங்கப்படும் போது 1 லட்சம், 24, 25 பட்ஜெட்டில் 2 லட்சம். ஓகேவா? சரி, பாருங்கள், 48 மணி நேரத்திற்கு மேலும் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர் நிலையற்றவராக அல்லது அன்ஸ்டேபிள் கண்டிஷனாக இருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சிகிச்சை முறைகள் தேவைப்பட்டால் பின்வரும் 3 வழிகாட்டுதலின்படி சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும். ஃபஸ்ட்டு அந்த 48 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த வகைகளில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. அது முதல் வழிகாட்டுதல் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். சரியா? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் பயனாளியாக இருந்தால் அந்த நோயாளி பாதிக்கப்பட்டவர், சரிங்களா, நோயாளி மேற்கொள்ளும் சிகிச்சை காப்பீட்டு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் நோயாளியை நிலைப்படுத்தி அவர் அதே மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம். சரிங்களா? அதாவது முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அங்கே, சரி, அதே தனியார் மருத்துவமனையில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சிகிச்சையை தொடரலாம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை நான் அந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயனாளியாக இல்லாமல் இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட நோயாளியானவர், சரிங்களா, எங்கே அரசு மருத்துவமனைக்கு அவரை மாற்றி சிகிச்சையை கட்டணம் இல்லாமல் தொடரலாம். சரி, ஜிஹெச்சுக்கு போனால் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஓகேவா, அவங்க என்ன செஞ்சுக்கலாம், சொந்த பணம், சரிங்களா, நம்மளுடைய அல்லது தனியார் காப்பீடு அல்லது சொந்த பணத்தை செலுத்தியோ அதே மருத்துவமனையில் சிகிச்சையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வழிகாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. என்ன திட்டம்? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். 2 லட்சம் வரைக்கும் முதல் 48 மணி நேரத்திற்கு இலவச சிகிச்சை, எந்த ஒரு வருமான வரம்பு கிடையாது, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரே கண்டிஷன் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளே அந்த விபத்து நடைபெற்றிருக்க வேண்டும். சரியா? ஒரு செய்தி. இது தவிர இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணால் எழுதிக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ், சரிங்களா, ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுகிறது. விபத்தில் யாருக்கு விபத்து ஏற்பட்டதோ அவங்கள முன்பின் தெரியாத ஏதோ ஒரு நபர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தாங்க அப்படின்னா மத்திய அரசின் குட் சமாரிட்டன் ஆக்ட், என்ன ஆக்டுமா, குட் சமாரிட்டன் ஆக்ட் 2016, அதன்படி ரூபாய் 5000 தமிழ்நாடு அரசின் சார்பில் ரூபாய் 5000 ப்ளஸ் நற்கருணை விருதும் வழங்கப்படும். அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி. சரிங்களா? யாரை?
ஒருத்தங்க விபத்தில் மாட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களை யார் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு சேர்க்குறாங்களோ அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு மத்திய அரசின் சார்பில் தலா 5000 வழங்கப்படுகிறது என்பது கூடுதல் செய்தி. சரியாம்மா? அடுத்து இன்னொரு போர்ட்டல், முக்கியமான ஒரு போர்ட்டல் பாருங்கள், உத்கம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல். சரியா? எதுக்கு நியூஸில் வந்து சொல்லி பாருங்கள், இது எதுன்ட்டு என்னோட முழு பெயர் அன்கிளைம்ட் டெபாசிட்ஸ் கேட்வே டு அக்சஸ் இன்ஃபர்மேஷன். சரியா? உரிமை கோரப்படாத வைப்புகளுக்கான தகவல் அணுகல் நுழைவாயில். அதாவது ஒருத்தங்க ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறாங்க, அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த பணம், சரியா, அந்த அவங்க டெபாசிட் பண்ண பணத்திற்கு உரிமையை கோராமல், சரியா, ரொம்ப வருஷமாக அப்படி போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணம் யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அவங்ககிட்ட கொண்டு சேர்க்குறாங்க இந்த போர்ட்டல் மூலமாக. சரிங்களா? அப்படியும் கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு அந்த பணம் வேற ஒரு நிதியில் சேர்க்கப்படும். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கியினால் சரிங்களா தொடங்கப்பட்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆன்லைன் தளம், ஒரு போர்ட்டல் தான் இந்த உத்கம். இது தொடங்கப்பட்ட நாள் பாருங்கள், ஆகஸ்ட் 17, 2023. இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி என்ன பார்த்தோம் சொல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதியில் ஒரு விஷயம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே வீடியோ கரெக்டாக உள்வாங்கி பார்த்தவங்க உடனே கமெண்ட்டில் அப்படி சொல்ல பார்க்கலாம், ஆகஸ்ட் 17 என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, இது மக்கள் தங்கள் வங்கிகளில் கிடப்பில் இருக்கும் அன்கிளைம் டெபாசிட் சொல்லுவாங்கள்ல, கிடப்பில் இருக்கும் பணத்தை எளிதாக தேடி மீட்டெடுக்க உதவுகிறது. வங்கி கணக்கு செயல் இழந்த பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து இந்த டீப் சொல்லுவாங்க, டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு மாற்றப்படுகிறது. ஓகேவா? இப்போ நிறையா பெண்கள் சரியா திருமணம் செஞ்சுருப்பாங்க. இப்போ சொந்த ஊர் திருநெல்வேலியாக இருக்கலாம், அவங்க மேரேஜ் ஆன இடம் மதுரை, கோயம்புத்தூர், சென்னையாக இருக்கலாம். அந்த சொந்த ஊரில் ஸ்டார்டிங்கில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அதில் ஒரு 1000, 2000, 3000 ஏதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டோட இருந்திருக்கலாம். இதை போட்டு நம்ம பேங்க்கில் போய் எங்கள் அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்படி உரிமை கோரப்படாத பணங்கள் அப்படி இருந்ததுன்னா அதுவே பல லட்சம் கோடியாக இருக்குது. சரியா? இதை சம்மந்தப்பட்ட நபரிடம் அவங்க வழங்க வேண்டும். அதுக்கு தான் இந்த உத்கம் போர்ட்டல். அதற்கான தகவல் எல்லாமே இதில் இருக்கும். அதையும் மீறி 10 ஆண்டுகளாக யாருமே அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா அது எங்கே சேர்க்கப்படும்? மறக்காதீங்க மக்களே, டீஃப். சரியா? டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டிற்கு மாற்றப்படுகிறது. சரிங்களா? சமீபத்தில் இது எதுக்கு நியூஸ் வந்து அப்படின்னா, உங்கள் பணம் உங்கள் அதிகாரம், உங்கள் பணம் உங்கள் அதிகாரம் என்ற ஒரு அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதத்தில் சரியா ரூபாய் 1.8 லட்சம் கோடி மதிப்பிலான உரிமை கோரப்படாத வைப்பு தொகை உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 1.8 லட்சம் கோடியை அந்த பணம், அந்த மதிப்பிலான பணத்தை பேங்க்கில் இருக்கும்ல, அந்த பணத்தை யார் இதுக்கு முன்னாடி உரிமை கோராமல் இருந்தாங்களோ அவங்களோட இந்த பணம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பணம் உங்கள் அதிகாரம். உத்கம் போர்ட்டல் மறந்துடாதீங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அதில் இருக்க பணத்தை உரிமை கோராமல் யார் இருக்காங்களோ அவங்களிடம் பணத்தை வழங்க வேண்டும். அதற்கான எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். சரியா? உத்கம் போர்ட்டல் மறக்கக்கூடாது. ப்ளஸ் அந்த ஃபண்டோட பேர் டீஃப். அடுத்து ஒரு வரி செய்திகள் பாருங்கம்மா. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த சில முக்கியமான ஒரு வரி செய்திகள் பாருங்கம்மா. சரியா? தமிழக அரசின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு ஆண்டு 2030. சரியா? நிறையா வெளிநாடுலேருந்து, சரியா, இந்தியாவிலேருந்து, ஓகேவா, நிறைய முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து தமிழ்நாடு அரசின் மொத்த பொருளாதார மதிப்பு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக இருக்க வேண்டும். சரியா? அதற்கான இலக்கு ஆண்டாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது 2030. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிற இந்த ஜிம் அப்படிங்கிறது 3 முறை நடைபெற்றுள்ளது. சமீபத்தில் சரியா டிஎன் ரைசிங் அப்படிங்கிற பேர்லையும் நிறைய முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கிறாங்க. இதன் மூலம் $1 டிரில்லியன் மதிப்பில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். அதுக்கு இலக்கு ஆண்டு இந்த வருஷம் அறிவிச்சிருக்கிறாங்க 2030. அது ஒரு செய்தி. அடுத்து அதே மாதிரி மத்திய அரசு, இந்திய அரசின் இலக்கு $5 டிரில்லியன் பொருளாதாரம். அதற்கான இலக்கு ஆண்டு 2025 நடப்பு ஆண்டு. சரியா? இலக்கு 5 டிரில்லியன், 5 ஸ்கொயர் பண்ணால் 2025. சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986 மறக்கக்கூடாது. அதுவும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. மற்ற நியூஸும் தேவையில்லை, அந்த சட்டம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். கவனமாக இருக்குமா, செய்திகளில் எந்த ஒரு சட்டம் ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர். இது வந்துட்டு ஒரு அரசியல் தலைவர்கள், மத்திய அரசு தலைவர்கள் யார் பேசினாலும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது சரியா ஏப்ரல் 22 ஏப்ரல் 22, 2025 பகல்காம், அந்த பகல்காம் அப்படிங்கிறத தீவிர தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு பதிலடி தாக்குதலை இந்திய அரசு மேற்கொண்டாங்க, இந்திய ராணுவம். அதற்கு வச்ச பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லுவாங்க.
ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்ட நாள் மே 7, 2025. சாரி, இதில் 2005 இருக்குது. 2025 மே 7ஆம் தேதி இந்தியா மேற்கொண்ட அந்த பகல்காம் தாக்குதலுக்கு மேற்கொண்ட பதிலடி தாக்குதலுக்கு தான் என்ன பேருமா? ஆபரேஷன் சிந்தூர். மறந்துடாதீங்க, முக்கியமான செய்தி விட்டுறக்கூடாது. சரியா? இதே மாதிரி ஆபரேஷன் சிந்துன்னு ஒன்று இருக்குது. சரியா? சிந்து, ஜஸ்ட் சிந்து. சிந்து அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஈரான் நாட்டில் இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு வச்ச பேர் ஆபரேஷன் சிந்து. இங்கே பார்க்குறது சிந்தூர். கவனமாக, இது ஒரு வரி செய்திகள். அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. F1 கார் பந்தயம். சரியா? ஃபார்முலா 1. இந்த கார் பந்தயத்தில் டாப்பில் இருக்க முக்கியமான ஒரு விளையாட்டு F1, ஃபார்முலா 1ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபார்முலா 1 கார் பந்தயம் 2025ஆம் ஆண்டிற்கான போட்டி. இதில் யார் சாம்பியன் பட்டம் சொல்லி பாருங்க. லாண்டோ நோரிஸ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அதாவது பல்வேறு சுற்றுகளை நடைபெறும். ஒவ்வொரு சுற்றிலும் யார் அதிக புள்ளிகளை பெறுறாங்களோ அவங்க இறுதியாக நடைபெற்ற அந்த சுற்றிற்கு பிறகு யார் ஃபார்முலா 1ல் அந்த கார் பந்தயத்தில் சாம்பியன் அப்படிங்கிற அறிவிப்பாங்க. அதில் 2025ஆம் ஆண்டிற்கான சாம்பியனாக யார் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவரும் சரி மெக்லாரன் அணியின் டிரைவருமான லாண்டோ நோரிஸ் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அந்த ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற நபர் லாண்டோ நோரிஸ் ஃப்ரம் பிரிட்டன். இந்த டீமாக மெக்லாரன். ஓகேவா? கவனமாக இருங்கம்மா. இதுக்கு முன்னாடி அதாவது 2024ஆம் ஆண்டு நடப்பு சாம்பியனாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டாபன். சரியா? அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. இது ஃபார்முலா 1 கார் பந்தயம். சரியா? அடுத்து இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முடிஞ்சால் ஒரு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அந்த கார் பந்தயத்தில் புகழ்பெற்ற இந்தியர் ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறார் சொல்லுங்க. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, கார் பந்தயத்தில் உலக புகழ்பெற்ற ஒரு நபர் இருந்தார். இப்போது அந்தளவுக்கு அந்த போட்டிகள் இல்லை. சரிங்களா? அவர் யார் அப்படிங்கிறத பதில் சொல்ல பார்க்கலாம். சரியா? ஓகே, பாருங்கம்மா. இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது சேர்த்து சொல்லுங்கள். மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முடிஞ்சால் அதற்கான சிகிச்சை வரம்பு அந்த 48 ஹவர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத சொல்லுங்கள். அடுத்து உத்கம் போர்ட்டல் எதனுடன் தொடர்புடையது? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்போது தொடங்கப்பட்டது? அதே மாதிரி அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அந்த கிளை எங்கு அமைந்துள்ளது? சேர்த்து பதிலாக சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். மக்களே, என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வேன். சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்துட்டே இருங்க. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஜஸ்ட்டு சும்மா சொல்லிட்டே போனால் பத்தாதுமா, அது மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் முழுசாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய கஷ்டம், என்னோடய எஃபர்ட்ஸ் உங்களுக்கு முழுசாக சேரணும் அப்படின்னா ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரியாம்மா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.